Hello friends, today Linux Mint எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டைட்டில்லையே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டுக்கு ஃபயர்ஃபாக்ஸோ ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லினக்ஸ் மின்ட் என்று சர்ச் பண்ணுங்கள். நான் லினக்ஸ் மின்ட் என்று சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் வர லிங்க் அதுக்கே போங்க. போனதுக்கப்புறம் லினக்ஸ் மின்ட் 22 வெர்ஷன் அதுதான் வந்து இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் 3 டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட்ஸ் இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நான் இப்போதைக்கு சினமன் எடிஷனை தான் செலக்ட் பண்ண போகிறேன். 2.7 GB ஃபைல். ஓகே, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வர் ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ நான் இப்போதைக்கு வேர்ல்டு வைட் இதே யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ரைட், டவுன்லோட் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ரூஃபஸ் வேறு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அதில் லோக்கால் எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம். ஓகே, ரைட், அது டவுன்லோட் ஆகும் வரைக்கும் அந்த ரூஃபஸ் டவுன்லோட் பண்ணலாம். இந்த ரூஃபஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற ஐஎஸ்ஓ ஃபைலை ஒரு பென் ட்ரைவில் ஒரு பூட்டபிள் டிஸ்காக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்டா பழைய காலத்தில் நாங்கள் டிவிடி யூஸ் பண்ணுவோம் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண. அதே மாதிரி தான் இப்போதைக்கு வர பிசியில் எதுலேயுமே பூட்டபிள் இது இல்லை. அதால் இதை யூஸ் பண்ணிடலாம். சாரி கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. அதால் நான் கதைக்கிறதெல்லாம் இப்போ கூட பாருங்கள், நான் வாயுலறிக்கிட்டு தான் இருப்பேன். அதை கண்டுக்காதீங்க. ஓகே, இதில் வேறு ஏதாவது வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்டா சொல்லுங்கள், அதை செஞ்சுக்கிடலாம். ஓகே, நான் ரெண்டையும் போட்டுட்டேன். ஐஎஸ்ஓ ஃபைலும் ரூஃபஸையும் போட்டுட்டேன். ஓகே கைஸ், நான் வீடியோ எடிட் பண்ணுறதையும் கட் பண்ண விரும்பலை. சரியா, அது இப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ஓகே, இப்போதைக்கு நமக்கு 2 விஷயம் செக் பண்ணணும். முதலாவது நம்மளோட சிஸ்டம் டைப். ஸோ நான் எம்எஸ் இன்ஃபோங்கிறத சர்ச் பண்ணுறேன். அதில் நம்மளோட கம்ப்யூட்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ போய் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டியது நம்மளோட மதர் போர்ட் டைப் மாடல். ஸோ அந்த மதர் போர்ட் மாடலை வச்சு நம்ம எப்படி பூட் மெனு ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ அதையும் பார்க்கணும். அடுத்தது நம்மளோட பூட்டபிள் எப்படி பூட் ஆகுது. இதில் பாருங்கள், என்னோட UEFI. சிலவங்களுக்கு அது MBR 2 இருக்கும். அப்போ அதையும் அவங்க கன்சிடர் பண்ணணும். ஏங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் என்னோட மதர் போர்ட் மாடல் நேம் அடிக்கிறேன் கூகுளில். ஓகே, பார்க்கலாம் என்ன வருதுன்னு. சாரி, பயோஸ் இல்லை, பூட் மெனு. ஓகே, பாருங்கள் அதில் போட்டு இருக்குது F8 கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லி. ஓகே, அதை ப்ரெஸ் பண்ணனா அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, சரி, நம்மளோட சொன்ன மாதிரியே இது UEFI தான். சரி, அதை பார்ப்போம். ரூஃபஸ் ஓப்பன் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துருங்க. நான் இதை அப்டேட்டனோ கொடுக்குறேன். ஓகே, உங்களோட பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. நான் இது ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், அதால் தான் லினக்ஸ் மின்ட் காட்டு. ஓகே, இதில் செலக்ட் கொடுத்து உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்டும் பண்ணலாம், இல்லாட்டி ட்ராகன் ட்ராப்பும் பண்ணலாம். நான் ட்ராகன் ட்ராப் பண்ணிடுறேன். இதில் பாருங்கள் MBR 2 இருக்குது. MBRங்கிறது ஓல்டு சிஸ்டம். நான் GPT தான். ஏன்னா UEFIக்கு GPT தான் செலக்ட் பண்ணணும். இது உங்களோட மற்ற மாதிரி சிஸ்டமாக இருந்தால் MBR செலக்ட் பண்ணுங்கள். அப்படி மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அது இஷ்யூ ஆகிடும், பூட் ஆகாது. இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஐஎஸ்ஓ மோடை கொடுக்குறேன். உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் எல்லாமே ரிமூவ் ஆகிரும். அதால் இருக்கிற எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு இதை கொடுங்க. இதுக்கு ஓகே கொடுங்க. அது வார்னிங் காட்டுது எல்லாம் ரிமூவ் ஆகிருந்து. அது வரும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் விட்டுடுறேன். ஏன்டா நீங்கள் எப்படியும் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, அதாவது நானே பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ என்ன செய்யலாம்டா, ரீஸ்டார்ட் பண்ணுறலாம். ஓகே, என்னோடய க்ரெப்பியான கேமராவில் இருந்து வரேன். ஓகே, F8 ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க. அதால் F8 அடித்து தூக்க வேண்டியது தான் ஆன் ஆகும் வரைக்கும். கையெல்லாம் வலிக்குது. ஒரு வழியாக வந்துடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னோடய விண்டோஸ் பூட் மேனேஜர். நான் அதை ஓப்பன் பண்ணால் விண்டோஸ் வரும். அதால் செகண்ட் எரோ கீயை டவுன் ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டு வருவேன்.
பாருங்கள் இப்படி வந்துட்டு சிலவங்களுக்கு அது ஒரு ஜியூஐ ஸ்க்ரீனாகவும் இருக்கலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிற ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாய் வேறு உளறிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஒரு வழி ஓப்பன் ஆகிட்டு நான் என்னோட ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இருந்து வரேன். நான் சும்மா போய் சொன்னேன், நான் VMwareல தான் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அதாவது இதை நான் ரியலாகவே இன்ஸ்டால் பண்ணலை, என் கம்ப்யூட்டர் உள்ளுக்காலே இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போது அந்த இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, சுற்றுது. ஓகே, இதில் வேறு என்னென்னலாம் வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ஒரு விண்டோஸ் பிசி மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்ட் மெனுவெலாம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. இப்போ இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். விண்டோஸில் இருந்து மைக்ரேட் ஆகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டு இதில் எப்படியும் இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணுவீங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீபோர்ட் டைப், அது யூஎஸ் டைப்பில் தான் இருக்குது, இங்கிலீஷ் யூஎஸ். அதில் அதை நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இது மீடியா கோடெக். சில வீடியோ டைப்ஸ் அதே மாதிரி ஆடியோ டைப்ஸ் ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால் அதை செக் பண்ணிடுங்க. ஏன்டா அது இன்ஸ்டால் பண்ணால் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, இன்டர்நெட் அவசியமாக தேவை. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறேன்டா. ஓகே, நான் இப்போதைக்கு என்னோடய பிசியை கம்ப்ளீட்டாக தான் வைப் பண்ண போகிறேன். வைப் பண்ணலை, நான் சொல்கிறேன் வைப் பண்ண போகிறேன். நான் டுவல் பூட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு கம்ப்ளீட் ரேஸ் பண்ணிடுறேன். அதால் விண்டோஸ்லேருந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடும், எந்த ஃபைலுமே இருக்காது. ஓகே, நான் இதை கண்டினியூ கொடுத்துட்றேன். பாருங்கள் இது எப்படி ஸ்ட்ரக்சர்னு காட்டுது. நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, நான் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறேன். ஓகே, டைம் லொக்கேஷன்ஸ் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, உங்களோட யூசர் நேம்ஸ் எல்லாம் கேட்குது. அதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும். நான் அது கரோட்ஸ்டே கொடுத்துட்றேன். அதே மாதிரி பிசி நேம், அதாவது ஹோஸ்ட் நேம், பிசிக்குன்ற ஒரு நேம் கொடுக்கணும். அது மாதிரி பாஸ்வேர்டும் கொடுத்துடணும். ஓகே, லொகின் ஆட்டோமேட்டிக்கல் இண்டி இருக்குது, அது கொடுத்தா ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக லொகின் ஆகிறேன். அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களோட கண்டினியூஸாக என்கிரிப்ட் ஆகுண்டா அந்த கீழே இருக்கிற ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன், அது ஆடியோ அதுக்கு முன்னாடியே போயிடுது. நான் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போதைக்கு அதில் ஸ்லைட் ஷோ வச்சுருக்காங்க இன்ஸ்டால் ஆகும் வரைக்கும். அதில் பார்த்து ஏதாவது தெரிஞ்சுக்கிடலாம். நான் இனி இதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு வழியாக இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது, பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு ரீஸ்டார்ட் நான் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்கே இப்போது பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நீ இது டிரெக்டாகவே உங்களோட லினக்ஸ் மின்ட்டுக்கு தான் ஓப்பன் ஆகும். உங்களோட விண்டோஸ் எல்லாமே காலி. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது, எப்படியும் ஏதாவது ஒன்றும் பிடிச்சிருக்காது. அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது தான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இந்த மாதிரி டியூட்டோரியல் போடுறது. சாரி, ஆல்ரெடி 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பெருசாக ரீச் ஆகலை. ஓகே, இது தான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவாக நினச்சி என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுங்க. ஓகே, பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். அது லோடாகி வரட்டும். ஓகே, ஃபைனலி லினக்ஸ் மின்ட் ஓப்பன் ஆகிட்டு எவ்ரி டைம் ஓப்பன் பண்ணும்போது நியூவாக ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு மெனு காட்டும். நான் அதை அன்டிக் பண்ணிடுறேன், அப்போ அது வராது. இது உள்ளுக்கால ஒரு டுட்டோரியல் மாதிரி என்னென்ன இருக்குதுன்னெலாம் காட்டுறாங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு டெஸ்க்டாப் கலர்ஸ் என்னென்னு சொல்லி காட்டுறேன் ஒரு முறை. ஓகே,
இது உங்களோட விண்டோஸில் நேட்டிவாக இன்ஸ்டால் பண்ணால் ஸ்மூத்தாக இருக்கும். நான் விர்ச்சுவல் மெஷினில் யூஸ் பண்ணுறேன், அதால் தான் ஸ்லோவாக இருக்குது. இப்போ நான் டார்க் கொடுக்குறேன் பாருங்கள், அது எல்லாமே ஓகே தான். அதே மாதிரி எக்ஸன்ட் கலரும் இருக்குது. இது என்னென்னா அந்த விண்டோஸில் எல்லாமே இருக்குமே வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும், அதுதான் இது. இது ஃபோல்டர் முதற்கொண்டு எல்லாமே மாறும் பாருங்கள். நான் அதை டிஃபால்ட்டாக வச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மாதிரி சாஃப்ட்வேர் மேனேஜர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது லோட் ஆகுது, அதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். இது நார்மல் ஃபைல் ஸ்ட்ரக்சர், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே டவுன்லோடில் இருக்கும், எல்லாமே சேம் தான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலாங்கிறது, உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது பிடிச்சிருக்குது, நான் திருப்பி அதை தான் ரிப்பீட் பண்ணுறேன், சாரி. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது வேணுமா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் செஞ்சிடலாம். ஓகே, ஹேவ் அ நைஸ் டைம் கைஸ், பை பை.